Hi 10th standard students, second chapter numbers and sequence la example sum 2.58 பார்ப்போம். If 1 plus 2 plus 3 plus dot plus n is equal to 666. அதாவது natural number up to nth term வரை கொடுத்துட்டு என்ன அதோட வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்க 666 சொல்லியிருக்காங்க. நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க find n இந்த என்னோட வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்ப நேச்சுரல் நம்பர்னா என்ன ஃபார்முலா போடுவோம் n பிராக்கெட் குள்ள n plus 1 by 2. இப்ப இதோட வேல்யூ தான் என்னது இங்க கொடுத்திருக்குது. அப்போ ஈக்குவல் டு போட்டு 666 போட்டுக்கோங்க. அடுத்த ஸ்டெப் n plus 1 இந்த மேல உள்ளத அப்படியே வச்சுட்டு அடுத்து என்ன செய்யணும்னா இந்த 2 வால 666 என்ன செய்ய போறோம் மல்டிப்ளை பண்ண போறோம். ஈக்குவல் டு 666 into 2. இப்ப பாத்தீங்கன்னா இந்த n வச்சு இந்த n plus 1 என்ன செய்ய போறோம் மல்டிப்ளை பண்ண போறோம். n into n squared. n into 1 plus symbol இருக்கு plus n. சரியா 1 போட்டாலும் சரிதான் இல்லனாலும் அங்க n 1 இருக்குன்னு தான் அர்த்தம். equal to இந்த 666 2 ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும் 1332. இந்த n squared plus n இப்ப இந்த ஈக்குவல் டு அங்கிட்டு இருக்க 1332 இந்த சைடு கொண்டு வர்றீங்க. அப்ப இங்க plus 1332 இந்த சைடு வரும்போது எதா மாறிரும் minus 1332 equal to 0. இப்ப இந்த 1332 ஒரு ரெண்டு நம்பரால நம்ம மல்டிப்ளை பண்ணா 1332 கிடைக்கணும். அதே மாதிரி அந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணோம்னா இங்க 1 இருக்குன்னு அர்த்தம் 1 கிடைக்கணும். என்ன 1 plus 1 பாப்போமா minus 1332. வாங்க இதுக்கு ஃபேக்டரைஸ் எடுத்து போட்டு காட்டுறேன். 1332 2 டேபிள்ல போகும் 6 2s are 12 balance 1 13 6 2s are 12 balance 1 12 6 2s are 12 2 table 3 2s are 6 3 2s are 6 3 2s are 6. இப்ப பாருங்க 3 டேபிள் போடலாம். 1 3 is 3 1 3 is 3 1 3 is 3. இது 3 டேபிள்ல போகும். 3 3s are 9 balance 2 இருக்கும். இப்ப 21 7 3s are 21. இப்ப பாருங்க இந்த 37ங்கிறது பிரைம் நம்பர். தமிழ்ல பிரைம் நம்பர்னா பகா எண். அதாவது ஒரு நம்பருக்கு ரெண்டு ஃபேக்டர் மட்டும் இருக்கும். இந்த 37 எடுத்துக்கோங்க. இது வந்து 1 டேபிள்ல வரும் இன்னொன்னு 37 டேபிள்ல தான் வரும். அதனால அதை அப்படியே நிப்பாட்டிடலாம். இப்ப இந்த 37 எடுத்துக்கோங்க. 2 2s are 4 4 3s are 12 12 3s are 36 into 36. இப்ப இது 37 into 36 ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணா கண்டிப்பா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் 1332 கிடைக்கும். வாங்க இப்ப போட்டுருவோம். 37 என்னது 36. இப்ப பாருங்க இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கணும் மைனஸ் 1332 கிடைக்கணும். அப்ப ஏதோ மல்டிப்ளைல பாத்தீங்கன்னா பிளஸ் மைனஸ் தான் மைனஸ். ஏதாவது ஒரு நம்பருக்கு நம்ம மைனஸ் போடணும். ஆனா அந்த மைனஸ் எதுக்கு போடணும்ங்கறத முடிவு பண்றது என்னது இந்த எண்ணுக்கு முன்னால இருக்கக்கூடிய இந்த 1 பிளஸ் 1. இப்ப இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணா என்ன கிடைக்கணும் நமக்கு பிளஸ் 1 கிடைக்கணும். அப்ப எதுக்கு நம்ம போடுவோம் பிளஸ் சிம்பிள் பெரிய நம்பருக்கு பிளஸ் போடுவோம் சின்ன நம்பர் மைனஸ் போடுவோம். இப்ப பாருங்க பிளஸ் மைனஸ் மைனஸ் 37 36 மல்டிப்ளை பண்ணா 1332 கிடைச்சிரும். இப்ப ரெண்டையும் பிளஸ் பண்ணுங்க. இது பிளஸ் 37 இது மைனஸ் 36. அப்ப பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் கழிச்சிட்டு பெரிய நம்பர் சிம்பிள் போடுவோம். 37ல இருந்து 36 சப் பண்ணா 1 கிடைச்சிரும். பெரிய நம்பர் என்னது 37. அப்ப பிளஸ் 1 இங்க உள்ள பிளஸ் 1 கிடைச்சிரும். இது மட்டும் கொஞ்சம் கரெக்டா பார்த்து போட்டுக்கோங்க. பிராக்கெட்ல n plus 37 போட்டுக்கோங்க. அதே மாதிரி பிராக்கெட்ல n minus 36 போட்டுட்டு equal to 0. இப்ப n plus 37 equal to 0னா என்னோட வேல்யூ என்ன கிடைக்கும் equal to minus என்னது 37. n minus 36 equal to 0னா n equal to minus 36 இந்த சைடு வரும்போது எதா மாறிடும் plus 36. n-க்கு வந்து ரெண்டு வேல்யூ கிடைச்சிருக்கு. n equal to minus 37 ஒரு வேல்யூ n equal to plus 36 ஒரு வேல்யூ. இப்ப பாத்தீங்கன்னா nங்கிறது என்னது ஒரு நேச்சுரல் நம்பர். இது வந்து என்னது என்னோட வேல்யூ நெகட்டிவ்ல வரக்கூடாது. நெகட்டிவ் மீன்ஸ் மைனஸ்ல வரக்கூடாது. அப்ப இந்த ஆன்சர் வந்து நமக்கு நம்ம எடுத்துக்க கூடாது. அப்ப என்னோட வேல்யூ என்னது n equal to 36 இதான் நம்ம எடுத்துக்கணும். நீங்க எழுதும் போது n is a நேச்சுரல் நம்பர். அப்ப n equal to minus 37 வந்து நம்ம ஆன்சரா எடுக்க கூடாது. இதுதான் ஃபைனல் ஆன்சர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.